அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அப்துல் முத்தலிப் வம்சத்தார் அனைவரும் ஆதரவு தர முன்வந்தனர். ஆனால் அபு தாலிபின் அண்ணன் அபு லஹப் மட்டும் ஆதரவளிக்க மறுத்துவிட்டான். அவன் கடைசி வரை அன்னலாருக்கு எதிராகவே செயல்பட்டான். நான் குறைசியர்களுடன் தான் இருப்பேன், அவர்களுடன் சேர்ந்தே முகம்மதை எதிர்ப்பேன் என்ற அபுலஹப் குறைசியரை தூண்டிவிட்டான். குறைசியர்கள் முழு வேகத்தோடு அந்நலாரை எதிர்த்தார்கள். அழைப்பு பணிக்கு முற்றுக்கட்டை போட புது புது வழிகளை கையாண்டார்கள். அந்நலாரிடம் அநியாயமாக நடந்து கொண்டார்கள். அநியாயத்தின் எல்லை விரிந்தது. அவர்கள் நபி தோழர்கள் மீதும் அக்கிரமம் புரிந்தார்கள். ஆனால் அந்நலாரும் தோழர்களும் இறைவனின் துணையோடு எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டார்கள். குறைசிகள் அநாகரிகமாக வசை மொழிகளை வீசிய போது முஸ்லிம்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். அவமரியாதையாக நடந்து கொண்ட போதும் கல்லால் அடித்த போதும் எதிர்ப்பு காட்டாமல் பொறுமையோடு இருந்தனர். ருஹியா, உம்மு குல்தும் ஆகிய இருவரும் அந்நலாரின் மூத்த புதல்விகள். அவர்கள் இருவரும் அபுலஹபுடைய மகன்களான உத்துபா, உதைபா ஆகிய இருவருக்கும் மணமுடிக்கப்பட்டிருந்தார்கள். தந்தையைப் போலவே தனையன்களும் இஸ்லாத்தின் விரோதிகள். அந்நலாரின் புதல்விகளான தம் மனைவியர் இருப்பதாலேயே கணவன்கள் இருவரும் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இறுதியில் கடும் கொடுமையாகி மனவிலக்கு வரை சென்றது. அபுலஹபின் வீடு அந்நலாரின் இல்லத்துக்கு அருகிலேயே இருந்தது. அந்நலாரின் இல்லத்தின் முன் அபுலஹப் குப்பை கூலங்களை போடுவதோடு அசுத்தங்களையும் கொண்டு வந்து போட்டான். அவனுடைய மனைவி உம்மு ஜமீலும் கணவனுக்கு சளைத்தவள் இல்லை. அவள் அந்நலார் வரும் பாதையில் முட்களை போட்டாள். எதிரிகள் கண்ணியமற்று நடந்தாலும் அந்நலார் கண்ணியத்தை கைவிடவில்லை. அவர்கள் செய்த கேடுகளை எல்லாம் அந்நலார் பரந்த உள்ளத்தோடும் திறந்த மனத்தோடும் பொறுத்து கொண்டார்கள். தொடர்ந்து விளைவித்த தொல்லைகளால் அந்நலார் நிலை குலையாமல் இருப்பதை கண்ட குறைசிகள் அந்நலாரை கொலை செய்ய முடிவு செய்தனர். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் அஞ்சினர். அந்நலார் தோன்றிய பனு காசிம், பனு அப்துல் முத்தலிப் குலத்தினர் தங்களுடைய அன்பு செல்வருக்கு ஆதரவு அளிப்பதையும் உயிரை விடவும் தயாராக இருப்பதையும் கண்ட குறைசிகள் குழப்பமடைந்து தடுமாறி கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டனர். எனினும் அந்நலாரை கேலி செய்வதையும் குத்தி பேசுவதையும் அவர்கள் கைவிடவில்லை. அந்நலாரையும் அவருடைய அருமை தோழர்களையும் எங்கு கண்டாலும் அவர்கள் எள்ளி நகையாடாமல் இருப்பதில்லை. முகம்மதே, இன்று வானிலிருந்து எதுவும் வரவில்லையா என கேட்பார்கள். உம்மை தவிர நபியாக அனுப்ப உமது இறைவனுக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா என கேட்பார்கள். தலைமைக்கு தகுதியானவர்களும் அறிவுடைய பெருமக்களும் பலர் இருக்க உம்மை போய் தூதராக்கியதை பற்றி என்ன சொல்வது எனவும் கேட்பார்கள். அன்னலார் எங்கேயாவது பேசிக் கொண்டிருந்தால் கை தட்டுவார்கள், கிண்டலாக ஒலி எழுப்புவார்கள், சீட்டி அடிப்பார்கள். ஏழை எளிய முஸ்லிம்களை கண்டால் ஏளனமாக சிரிப்பார்கள். அவர்களிடம் இவர்கள்தான் இவ்வுலகின் அரசர்கள், விரைவில் ரோமபுரி பாரசீக அரசுகளை வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என நக்கலாக கூறுவார்கள். அந்நலாரின் மாபெரும் எதிரி அபுஜஹில் முஸ்லிம்களை எதிர்ப்பதில் கிறுக்குத்தனமாக அலைந்தான். கண்ணியம், ஒழுக்கம், மரியாதை, பெருந்தன்மை எதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. அந்நலாருக்கு தீமை விளைவிப்பது அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. கண்ட இடத்தில் அவன் அந்நலாரை கண்டபடி ஏசுவான். மற்றவர்களையும் அந்நலாருக்கு எதிராக தூண்டிவிடுவான். அந்நலார் தொழும் போதும் அழைப்பு பணியாற்றும் போதும் அபுஜஹில் வம்பர்களை சேர்த்து கொண்டு அநாகரிகமாக நடந்து கொள்வான். முகம்மதை துண்டு துண்டாக்கி விட்டு மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்யுங்கள் என ஒரு நாள் நண்பர்களிடம் கூறிய அபுஜஹில் தன் உள்ள கிடக்கையை உரைத்தான். இறைவன் மீது ஆணை, உங்களில் யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். யாரும் தூக்க முடியாத பெருங்கல்லை தூக்கி வந்து முகம்மது தரையில் தலை சாய்த்து வணங்கிக் கொண்டிருக்கும் போது தலைமேலேயே போட்டு நசுக்கிவிடப் போகிறேன். அதன் பிறகு முனாப் வம்சத்தார்
என்னை என்ன செய்தாலும் சரி என அபுஜஹில் கூற நண்பர்கள் அனைவரும் ஒத்து ஊதினர். நாங்கள் இல்லாமல் நீர் மட்டுமா? நாங்களும் உம்மோடு வருவோம். நீர் தயங்காமல் சொன்னதை செய்து காட்ட வேண்டும் என்றனர் நண்பர்கள். அடுத்த நாள் காலையிலேயே அபுஜஹில் ஒரு பெரிய கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு கௌபாவின் அருகில் அன்னலாருக்காக காத்திருந்தான். அவன் அருகில் அவருடைய நண்பர்களும் அமர்ந்திருந்தனர். அப்போது அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக கௌபாவுக்கு வந்தார்கள். காலையில் தொழப்பட்ட இத்தொழுகை குறைசியர்களின் மதத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. எந்நாளும் போல் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு அருகில் நின்று தொழுதார்கள். அவர்கள் தரையில் தலை சாய்க்கச் சென்ற போது அபுஜஹில் கல்லை தூக்கி கொண்டு சென்றான். நண்பர்கள் நடக்கப் போவதை காண ஆவலுடன் காத்திருந்தனர். என்ன வினோதமான காட்சி! இறைவனின் விரோதி ஒருவன் இறைவனுக்காக சாய்க்கப்பட்ட தலையை நசுக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தான். இறைவனின் பாதுகாப்பில் உள்ள இறை தூதரை இறைவனின் பகைவன் தீர்த்து கட்டி விடுவானா என்ன? அபுஜஹில் சென்று கொண்டிருந்ததை அவனுடைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் திடீரென அபுஜஹில் பின்வாங்கியதைக் கண்டனர். கைகள் கல்லை தூக்கி பிடித்தபடி இருக்க அபுஜஹிலின் முகத்தில் அதிர்ச்சியும் பீதியும். கண்கள் மேலேறி நின்றன. பின்வாங்கி வந்த அபுஜஹலை கண்ட நண்பர்கள் வியப்பு மேலிட, அபுல்கஹம் அபுல்கஹம், என்ன நடந்தது என ஒரே குரலில் கேட்டனர். அபுஜஹில் நடுங்கிக் கொண்டே, நீங்கள் எதையும் பார்க்கவில்லையா? எனக்கு முன்னால் திடீரென தோன்றிய நெருப்பு குண்டத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கவே இல்லையா? நான் மேலும் ஓரடி எடுத்து வைத்து முன்னேறி சென்றிருந்தால் பொசுங்கி போயிருப்பேன் என்று கூறினான். இதை கேட்ட நண்பர்கள் ஆச்சரியத்துடன் அபுஜஹலின் முகத்தை பார்த்தனர். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் கல்லை போடும் எண்ணத்தை அபுஜஹில் கைவிட்டு விட்டதை அவனுடைய முகம் காட்டியது. இதை நண்பர்கள் கண்டு கொண்டனர். அவன் பொய் காரணம் கூறுவதாக கருதினர். அவர்களில் ஒருவன் அபுஜஹிலை முறைத்து பார்த்துவிட்டு ஆவேசத்துடன் கல்லை தூக்கி கொண்டு அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் சென்றதும் அவனுடைய கால்கள் தானாகவே நின்றன. அவனும் பின்வாங்கினான். அச்சத்தால் அவன் கண்கள் மேலே சொருகிக் கொண்டன. இறைவனின் அளப்பரிய கருணையால் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி கிடைத்தது. எதிரிகளின் சதி திட்டம் நிறைவேறாமல் போனது. குறைசிகள் தோல்வி அடைந்தது இது முதல் முறையல்ல. பலமுறை அவர்கள் பல்வேறு சதிகளை அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தனர். அவை ஒவ்வொன்றும் தோற்கடிக்கப்பட்டன. எனினும் அவர்கள் தொடர்ந்து நாச வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தனர். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோற்ற அவர்கள் ஏழை முஸ்லிம்களை தங்கள் இலக்குக்கு ஆளாக்கினர். அடித்தும் உதைத்தும் ஏழை எளிய முஸ்லிம்களை துன்புறுத்திய குறைசிகள் மற்ற குலத்தார்களையும் சேர்த்து ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். முஸ்லிம்கள் எங்கு காணப்பட்டாலும் அவர்களை கேவலப்படுத்துவது, துன்புறுத்துவது என்றும் அவர்களுக்கு யாரும் புகலிடம் கொடுக்க கூடாது என்றும் எதிரிகள் உடன்படிக்கை செய்து கொண்டனர். ஒழுக்கம், கண்ணியம், மனிதாபிமானம் என எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. அடிமைகளில் ஆணோ பெண்ணோ இஸ்லாம் ஆகிவிட்டால் அவர்களை ஈவு இரக்கமின்றி துன்புறுத்தினர். அதன் மூலம் அவர்கள் புதிய மார்க்கத்தை விட்டு பழைய மார்க்கத்துக்கு திரும்பி விடுவார்கள் என எதிரிகள் எண்ணினர். விதவிதமான முறைகளில் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டனர். அடித்தனர், உதைத்தனர், பட்டினி போட்டனர், சிறையில் அடைத்தனர், சுடுமண்ணில் படுக்க வைத்தனர், இரும்பு கம்பிகளை காய்ச்சி சூடு போட்டனர், நீரில் மூழ்க வைத்தனர். பல்வேறு துன்பங்களை செய்த எதிரிகள் கள்ளஞ்சக்காரர்களாக இருந்தனர். விளைவு என்ன தெரிந்ததுதான். உறுதியற்ற ஈமான் உள்ளவர்கள் மார்க்கத்தில் நிலைத்திருக்க இயலவில்லை. திரும்பவும் இறை மறுப்புக்கும் இணை வைப்புக்கும் மாறிவிட்டனர். சிலர் இணை வைப்பாளர்கள் போல் வெளிக்காட்டிக் கொண்டு உள்ளுக்குள் முஸ்லிம்களாக இருந்தனர். சிலர் வலுவான ஈமானுடன் முஸ்லிம்களாகவே நிலைத்து நின்றனர். மன உறுதியுடனும் துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டனர். மன உறுதி கொண்டவர்களில் ஒருவரான யாசிர் ரெலி, அவர்களுடைய மனைவி சுமையா ரெலி, புதல்வர் அம்மார் ரெலி ஆகிய மூவரும் மக்காவில் இருந்த ஏழைகளில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்.
இவர்களின் ஆடைகளை களைந்த குறைசிகள் சுடுமணலில் படுக்க வைத்து வதைத்தனர். சில சமயங்களில் தண்ணீரில் மூழ்க வைத்து மகிழ்ந்தனர். அவர்கள் வதைக்கப்படும் பொழுது அவ்வழியாகச் சென்ற அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கனிவான குரலில், யாசீரின் குடும்பத்தாரை, பொறுமையை கடைப்பிடியுங்கள், நீங்கள் மறுமையில் தங்குமிடம் சொர்க்கம்தான் என கூறினார்கள். தொடர்ந்து நடந்த கொடுமைகளால் யாசீர் அலி உயிரிழந்தார். துன்புறுத்தலை தாங்காத சுமையார் அலி ஆவேசம் கொண்டு அபூஜஹலை எதிர்த்து பேசினார். அபூஜஹல் கோபம் கொண்டு கையில் இருந்த ஈட்டியால் வேகமாக குத்த சுமையார் அலி அவர்களின் உயிர் பிரிந்தது. இஸ்லாமிய பாதையில் முதலாக ஷஹீதான பெண்மணி எனும் பேரு அவருக்கு கிடைத்தது. அம்மார் அலி அவர்களை இரும்பு கவசத்தை அணிய வைத்து வேலில் நிறுத்தினார்கள். அங்கேயே படுக்க வைத்து அவர் மூர்ச்சையாகும் வரை அடித்தார்கள். தொடர்ந்து துன்பங்கள் இழைத்தாலும் அம்மார் அலி ஈமானில் உறுதியாக இருந்தார். இவரைப் போலவே கப்பாப் அலி அவர்களும் இருந்தார். இவர் உம்மு அம்மார் எனும் பெண்மணிக்கு அடிமையாக இருந்தார். அவள் கம்பியை சூடாக்கி கப்பாபின் தலையில் சூடு போடுவாள். விதவிதமான தொல்லைகள் கொடுப்பாள். ஒரு நாள் மரங்களில் தீமூட்டி அவரை படுக்க வைத்து துன்புறுத்தினாள். இதை அந்நலாரிடம் கப்பாப் அலி சொன்னபோது அவர்கள் இறைவனிடம் அவருக்காக பிரார்த்தித்தார்கள். இறைவனே, கப்பாப்புக்கு உதவி புரிவாயாக என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டினார்கள். உம்மு அம்மாருடைய தலையில் ஏற்பட்ட நோய்க்கு மருத்துவர்கள் தலையில் சூடு போட வேண்டுமென கூறினார்கள். அதன்படி கப்பாப் அலி உம்மு அம்மாருடைய தலையில் சூடு போட வேண்டிய நிலைமை வந்தது. கப்பாப் அலி போலவே அடிமையாக இருந்தவர் பிலால் அலி. எத்தியோப்பியாவைச் சேர்ந்த இவர் கலபுடைய மகன் உமையாவின் அடிமையாக இருந்தார். பிலால் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உமையா அவருக்கு உணவும் பானமும் தர மறுத்தார். அவர் பசியால் வாடி துடிக்கும் வேளையில் கொதிக்கும் பாறை மேல் படுக்க வைத்து மார்பில் பாரமான கற்களை தூக்கி வைத்தார். நீ முகம்மது சொல்லும் பாதையை விட்டு விட்டு லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்கு, இல்லையே நீ பசியோடு துன்பத்துக்கு ஆளாக நேரிடும் என்று உமையா கூற, பிலால் அலி அகதுன் அகதுன், இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவன் என்று வைத்தார். பிலால் அலி ஈமான் என்னும் கொள்கையில் மூழ்கி இருந்தார். கொள்கை வீரருக்கு எத்தகைய கொடுமைகளையும் தாங்கும் ஆற்றல் இருப்பது இயல்புதானே. அகதுன் அகதுன் என அவர் ஒரு முழக்கம் போல் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கண்ட அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்தபடி கூறினார்கள், பிலாலே, பயப்படாதீர், அகத் விரைவாக உங்களுக்கு விடுதலை அளிப்பான். இதேபோல் வராக்கா பின் நௌபல் அவ்வழியே சென்ற போது, பிலால், இறைவன் மீது ஆணை, அவன் ஒருவனே, அவன் ஒருவனே என கூறினார். பிறகு அவர் அநீதி இழைப்பவர்களிடம், இறைவன் மீது ஆணை, நீங்கள் இவ்வாறு வதைத்து அவரை கொன்று விடுவீர்களாயின் நான் அவருடைய அடக்கத்தலத்தை யாத்திரை தலமாக்கி விடுவேன் என்று கூறினார். பிலால் அலி எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டார். இந்நிலையில் அபூபக்கர் அலி உமையாவிடம் சென்று, உமையா, உனக்கு சிறிது கூட இறைவனை பற்றிய அச்சம் இல்லையா? ஏன் இந்த அப்பாவியை துன்புறுத்துகிறாய் என கேட்டார். நீதானே அவரை கெடுத்தாய், இப்பொழுது நீயே அவரை காப்பாற்று என்றான் உமையா. என்னிடம் இணை வைக்கும் அடிமை ஒருவன் இருக்கிறான், அவனை நீ பெற்று கொண்டு இவரை என்னிடம் ஒப்படை என்றார் அபூபக்கர் அலி. உமையா இதற்கு சம்மதிக்க பிலாலை பெற்று அபூபக்கர் அலி அவரை விடுதலை செய்தார். பிலால் அலி மட்டுமல்ல, இஸ்லாத்தை தழுவியதற்காக அடிமைகள் பலரும் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். இதை கண்ட அபூபக்கர் அலி அவர்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி விடுதலை அளித்தார். அபூபக்கர் அலி அவர்களின் சீரிய பணியை கண்ட அவருடைய தந்தை, மகனே, நீ இதுவரை நீ பலவீனமானவர்களின் விடுதலைக்கே உதவியுள்ளாய். இனிமேல் நீ வீரமும் பலமும் கொண்ட அடிமைகளையும் விடுதலை செய், அவர்கள் உங்கள் பணிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என கூறினார். தந்தையே, என் லட்சியம் இறைவனை திருப்திப்படுத்துவது மட்டுமே என அபூபக்கர் அலி பதில் கூறினார். இதை கேட்ட இறைவன் நிறைவடைந்து இறை அறிவிப்பொன்றை இறக்கினான். அவர் தூய நிலை அடையும் பொருட்டு தம் செல்வத்தை வழங்குகின்றார். கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை. ஆனாலும் அவர் உயர்வுமிக்க தம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கின்றார். மேலும் அவரை குறித்து அவசியம் அவன் திருப்தி அடைவான். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம்.
இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.